ஹலோ வீவர்ஸ். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க நடத்தியிருந்த குரூப் 4 எக்ஸாம். 2025 ஏப்ரல் 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டு எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா நடந்தது. அந்த தேர்வு 3935 பணிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி நடந்துச்சு. இதுக்கப்புறம் குரூப் 4 அப்படிங்கிறது இனி எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த எஸ்டிமேட் டேட் அந்த ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. உத்தேச தேர்வு முடிவு வெளியீடு அப்படிங்கிறது செப்டம்பர் சொல்லியிருந்தாங்க. வி ஆர் இன் ஆல்ரெடி செப்டம்பர் 23. செப்டம்பர் 23 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஹோப்ஃபுல்லி இந்த செப்டம்பரில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 7 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இதில் அந்த கேட்டகிரி வைஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். அந்த ரேங்கிங் வச்சு உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரிசல்ட்டில் யார் யார் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நேர் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். அவங்க அவங்களுக்கு என்ன அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பணி அப்படிங்கிறது வழங்கப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த வீக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியாயிரும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அப்டேட்டு. ஏன்னா அவங்க கொடுக்கும்போதே எஸ்டிமேட் டைம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2025 தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்க இருக்கனால இந்த எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளாகவே வெளியாகும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, 2026 மறுபடியும் கால்ஃபர் பண்ணி ஜனவரி ஆர் பிப்ரவரியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஜனவரியில் 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஜூன் ஆர் ஜூலையில் மறுபடியும் இதே மாதிரி ஏப்ரல் மந்த்லேயோ இல்லை மே மந்த்லேயோ பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணி ஜூன் ஜூலையில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது 2026 பொறுத்த வரைக்கும் இது தான் நடக்கும். இவங்க குரூப் 2 குரூப் 4 பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குரூப் 2A குரூப் 2 ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் குரூப் 4 கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சில புதிய பணிகளும் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4ல் வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. அதுக்குன்னு தனியாக எக்ஸாம்ஸ் வச்சுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இதோடையே இன்க்ளூட் பண்ணி குரூப் 4லேயே அதிகப்படியான பணிகள் இருக்க மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் அரசு பணிகள் காலியிடமாக தான் இருக்குது. அந்த 3 லட்சம் அரசு பணிகளையும் எதெல்லாம் இந்த 10th குவாலிஃபிகேஷனில் குரூப் 4 கூட சேர்க்க முடியுமோ சேர்த்து இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணி அதிகப்படியான நபர்களை அரசு வேலைக்கு எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் அரசோட திட்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ வேக்கன்சி இன்னும் அந்த பணியிடங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எந்த அரசு பணிகள் நடக்காது இல்லையா. அது எல்லாத்தையுமே ஒன்றா, ஏன்னா எக்ஸாம்ஸ் நடத்துகிற காஸ்ட்டு தனித்தனி எக்ஸாமும் நடத்தும் போது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதுக்கு எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சிலபஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றாயிரும். மேபி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்லேருந்து மட்டும் அந்தந்த பணிகளுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் சேஞ்ச் ஆகுமே தவிர மீதி எல்லாமே பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதும் மஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்கும். மீதி நீங்கள் என்ன ஜாப் போகிறீங்களோ அந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த குரூப் 4லேயே டைப்பிஸ்ட்லாம் முடிச்சிருக்கணும். கரெக்டாக அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். நீங்கள் அந்த டைப்பிஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் போத் ஹையர் அண்ட் லோவர் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும்ல. அந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய அந்த பணிகளுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஒரு சப்ஜெக்டில் ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மீதி எல்லாமே ஒரே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வருங்காலங்களில் இந்த பணிகள் இன்னும் கூடுதல் இந்த கவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ 3935 பணிகள் நடந்திருக்கு. இனி அடுத்து நடக்க போகிறது கண்டிப்பாக 6000க்கு குறையாமல் குரூப் 4 பணிகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போயே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி கவுண்ட் அப்படிங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி தமிழ்நாட்டிலையும் அது தேர்தல் அறிக்கையாக விட்டு இங்கே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கிராம நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான கிராமங்கள் உருவாகலாம். இன்னும் புதுசாக 38 மாவட்டம் இருக்குது. மேபி இன்னொரு மாவட்டங்கள் அதிகமாகுது, இல்லை மாநகராட்சிகள் அதிகமாகுது, நகராட்சிகள் அதிகமாகும்போது அப்போ இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மக்கள் அடர்த்திக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிராமங்களோட எண்ணிக்கை, இந்த நகராட்சிகளோட எண்ணிக்கை இந்த மாதிரி கூட்டும்போது அப்போ இந்த மாதிரி பணிகளும் பார்த்திங்கன்னா அரசு பணிகளும் அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாகும்போது அது எல்லாத்தையுமே இந்த குரூப் 4 குரூப் 2 கீழே தான் பார்த்திங்கன்னா கொண்டு விடுவாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த செப்டம்பர்
எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நல்லா பண்ணுங்கள். குரூப் 4 ஹோப்ஃபுல்லி 2026 நம்ம ஏப்ரல் ஆர் மேல வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு உண்டான கால்ஃபரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலும் குரூப் 4 சம்மந்தப்பட்ட வீடியோ, குரூப் 2 சம்மந்தப்பட்ட டிஎன்பி சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.